வெறும் 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் இவ்வளோ பிரம்மாண்டமான 5 BHK ட்ரிப்ளெக்ஸ் வில்லாவை கட்டியிருக்கிறாங்க. வாங்க சுற்றி காட்டுறேன். 3 சென்ட் லேண்டில் 2850 ஸ்கொயர் ஃபீட் பரப்பளவில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு அல்டிமேட் பிளானிங், பிரம்மாண்டமான ஹால், ஸ்பேசிஸ், கிச்சன் கம் டைனிங், தனி பூஜா ரூம்னு வீடே செம்ம ஸ்பேசிஸாக இருக்குது. இது மட்டும் இல்லை, 16க்கு 16 சைஸில் பெட்ரூம்ஸ் எல்லாம் கொடுத்து 5 BHK வீடு, 6 பாத்ரூம்ஸ், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொந்தமாக ஒரு ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. பெரிய கார் பார்க்கிங், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பால்கனி, டெரஸில் ஒரு சூப்பர் பார்ட்டி ஏரியான்னு ஹைலைட்ஸ் அடிக்கிட்டே போகலாங்க. இந்த வீட்டை நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வீடு வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியான என்ட்ரன்ஸ் கொடுத்து கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு ட்ரிப்ளெக்ஸ் வில்லாவாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2850 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவோட அமைஞ்சிருக்கு. இது ஒரு 5 BHK வீடு. இந்த வீட்டுக்கு மினிமலிஸ்டிக்கான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து நீட்டான ஃப்ரண்ட் டெலிவிஷனை வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. என்ட்ரன்ஸில் CNC கட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ண மாதிரியான சாலிடான ஹெவியான மெட்டல் கேட் இருக்குது. இந்த கேட் ஓப்பன் பண்ணதும் பார்க்கிங் ஸ்பேஸ் 10க்கு 20ங்கிற அளவில் அடுத்தடுத்து கார் நிறுத்துற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. செக்குடு பேட்டர்ன் பார்க்கிங் டெல்ஸோட அமைஞ்சிருக்கு. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸான செராமிக் டெல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட் இருக்குது. பார்க்கிங் ஸ்பேஸ்லேயே போர்வெல் வாட்டர் சம்ப் அமைஞ்சிருக்குங்க. ஃப்ரண்ட் சைடில் ஒரு பெரிய செட் பேக் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு அவுட் சைட் காமன் டாய்லெட் கம் பாத்ரூமும் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஸ்டைலில் 4க்கு 8ங்கிற அளவில் ஃப்ளோரிங்க்கு ஒர்க்கும் டெயில் ஒர்க்ஸோட டிசைன் பண்ணியிருக்காங்க. வீட்டோட லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்குறீங்களா, இதே மாதிரி வீட்டோட பேக் சைடில் ரைட் சைடில் செட் பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். தேக்கு மரத்தில் கிழக்கு பார்த்த மாதிரியான ஃப்ரெஞ்ச் டைப் டோராக கொடுத்து டோரை சுற்றியுமே கிரனட்டில் பேனலிங் ஒர்க், டோருக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு 2 கிரனட் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்ததும் இங்கே நீங்கள் பார்க்குறது 10க்கு 20ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு லிவிங் ஸ்பேஸ். நல்லா கிளாஸியான டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியான பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. சீலிங்கில் எல்லாம் கார்னர்ஸில் ஸ்பாட் லைட் இருக்குது. இந்த சைடு வால் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக பேனலிங் ஒர்க் பண்ணி மல்டிமீடியா டிவி நெட்டு நல்ல ஒரு சாண்டில் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஸ்பேஸோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய ஜன்னல்கள் இருக்குது. வீட்டோட கிச்சன் கம் டைனிங் 16க்கு 16ங்கிற அளவில் நல்ல ஸ்பேஸஸாக கொடுத்துருக்காங்க. என்ட்ரானது டைனிங் ஸ்பேஸ், அதை தாண்டி கிச்சன் ஸ்பேஸ், நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இங்கே லாஃப்ட் கபோர்டுக்கு பேஸ் யூனிட், வால் யூனிட் மாதிரி ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் பண்ணியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க்ஸ் இருக்குது. நல்ல ஒரு லைட்டிங் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி ஜன்னல்கள் கொடுத்துருக்காங்க. கவுண்டர் ஸ்பேஸ்லாம் சர்விங் ஸ்பேஸோட யூ டைப்பில் கிரனட் ஒர்க்கில் அமைஞ்சிருக்குங்க. அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான சிங்க்லாம் பொருத்திருக்காங்க. இது வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர். பெட்ரூமோட டோர்ஸ்க்கெல்லாம் இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரியான உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது 11க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம். இங்கே நமக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸுக்கு 2 டோர் டைப்பில் வார்ட்ரூப்பும் லாஃப்ட் கபோர்டுக்கும் பண்ணியிருக்காங்க. அது போக ஒரு பெரிய ஜன்னல் இருக்குது லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு. இது போக இந்த பெட்ரூமில் ஒரு தனி ட்ரெஸ்ஸிங் ஸ்பேஸ், அங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமே ரெடி பண்ணியிருக்காங்க. 4க்கு 10ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூம். ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் யூனிக்கான பேட்டர்னில் டார்க் அண்ட் லைட் கான்செப்ட்டில் இருக்கிற மாதிரி ஆன்டிஸ்டிக் டெல்ஸ், கிளாஸிங், செராமிக் டெல்ஸ் எல்லாம் லே பண்ணியிருக்காங்க. சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டார் கேஸ் இருக்குது. கிரனட் ஒர்க்கில் இருக்குது. ஹேண்ட் ரைல்ஸ் எல்லாம் நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் டஃப் அண்ட் கிளாஸ் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார் கேஸ் வழியாக நம்ம மேலே போகும்போது வீ லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிக்ஸட் விண்டோஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனது ஒரு பெரிய லாபி ஸ்பேஸ் மாதிரி ரீச் ஆவீங்க. இங்கேருந்து நீங்கள் வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், ஃபோர்த் பெட்ரூம், பூஜா ஸ்பேஸ், ஃப்ரண்ட் பால்கனிக்கெல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த வீட்டோட பூஜா ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கொடுத்துருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரியான டோர், டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி ட்ரெடிஷ்னல் டைப்பில் அமைஞ்சிருக்கு. 4க்கு 10ங்கிற அளவில் ஒரு பெரிய பூஜா ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. பூஜா டிஸ்பிளே யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட செகண்ட் பெட்ரூம். 16x16 சைஸில் ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெட்ரூமே பெரிய பெட்ரூம் தான். மாஸ்டர் பெட்ரூம்ஸ் கிங் சைஸ் பெட்ரூம்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் கிங் சைஸ் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இங்கே உட்டன் காட், ஹெட் போர்ட் டிசைன், சைடு டேபிள்லாம் கொடுத்துருக்காங்க. அது போக வார்ட்ரூப், லாஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே செஞ்சிருக்காங்க. டிவி நெட் இருக்குது. கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 பக்கத்தில் ஜன்னல் இருக்குது. இந்த பெட்ரூமில் 5க்கு 7ங்கிற அளவில் ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. டெயில் ஒர்க்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்குது. இது வீட்டோட 3வது பெட்ரூம். 10x16 சைஸில் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஸ்பேஸ், லாஃப்ட் கபோர்ட்ஸ் இருக்குது. கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 பக்கத்தில் ஜன்னல் இருக்குது. எல்லா பெட்ரூம்லையுமே அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் மொத்தம் 6 டாய்லெட் கம் பாத்ரூம் வந்துடும். இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம் 4க்கு 6ங்கிற அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைஞ்சிருக்கு.
இது வீட்டோட 4th பெட்ரூம் 10/16 சைஸ்ல ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமா கொடுத்துருக்காங்க. அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூம் 4க்கு 7ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஃப்ரண்ட் சைட் காமன் கவர்டு பால்கனி ஸ்பேஸ் அமைச்சு கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க்கெல்லாம் செக்குடு பேட்டர்னில் பார்க்கிங் ஸ்பேஸில் பார்த்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ சிஎன்சி கட் ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த பால்கனி ஸ்பேஸ் வழியாக போகிற மாதிரியான ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸுமே கொடுத்துருக்காங்க. டெடிக்கேட்டடாக நீங்கள் வாஷிங் மிஷின் இந்த இடத்துல வச்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸோட ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ள இருந்தே வீட்டோட செகண்ட் ஃப்ளோர் ரீச் ஆகிற மாதிரியான இன்னர் ஸ்டேர்கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து G+2 டைப்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ட்ரிப்ளெக்ஸ் வில்லா. செகண்ட் ஃப்ளோர்ல வீட்டோட 5th பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெட்ரூம். என்னன்னா வந்து இது கிங் சைஸ் பெட்ரூமா இருக்கிறதுக்கான காரணம் மட்டும் இல்லை, இந்த பெட்ரூம்ல தனியா ஒரு யூனிக்கான விஷயம் இருக்குது, அதை நான் காமிக்கிறேன். 16/16 சைஸில் ரெடி பண்ணி வார்ட்ரோப், லாஃப்ட் கபோர்ட் ஒர்க், அது போக உட்டன் காட் எல்லாமே செஞ்சுருக்காங்க. இந்த பெட்ரூமில் 10/16 சைஸில் டெடிக்கேட்டடாக ஒரு ஸ்விம்மிங் பூல் ஏரியா கொடுத்துருக்காங்க. இதனால தான் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற பெட்ரூமை விட இந்த பெட்ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இந்த ஸ்விம்மிங் பூல் ஏரியாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஷவர் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு கிளாசெட் கொடுத்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் 5th பெட்ரூமுக்கு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் வித் ஸ்விம்மிங் பூல் ஏரியா மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டோட செகண்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய ஃப்ரண்ட் ஓப்பன் டெரஸ் இருக்குது. அது போக ஒரு பார்ட்டி ஏரியா கொடுத்துருக்குறாங்க கவர்டு டைப்பில். ஜம்முன்னு உட்காந்து ஒரு பார்ட்டி பண்ணுற மாதிரியான ஸ்பேஸ் நம்ம சிவில் ஒர்க்லேயே சின்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஈவினிங் டைமில் ரிலாக்ஸாக உட்காந்து ஒரு சூப்பரான பார்ட்டி வந்து இங்கே நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்லையும் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரியான யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டெடிக்கேட்டடாக ஒரு யூட்டிலிட்டி ரூம் கொடுத்துருந்தாங்க. அது போக செகண்ட் ஃப்ளோர்லையும் யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்த வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடையில் கட்டி விற்பனைக்காக இருக்குங்க. இந்த வீட்டை லேண்ட் இன்டோக்ஸோடலாம் சேர்ந்து 1,10,00,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. G+2 டைப்பில் ட்ரிப்ளெக்ஸ் வில்லாவா ஒரு 5 BHKவா பிளான் பண்ணி கட்டியிருக்கக்கூடிய வீடு. விசிட் பண்ணி பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.